வணக்கம் நண்பர்களே. இன்று நான் மகாராஷ்டிராவில் இருக்கும் மிகவும் பிரபலமான ஒரு ஆன்மீக ஸ்தலம் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதுதான் சனி ஷிங்னாபூர் டெம்பிள், அதாவது சனி ஷிங்னாபூர் கோயில். இந்த கோயில் மகாராஷ்டிராவின் அகமத் நகர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் அமைந்துள்ளது. ஆனால் சிறிய கிராமம் என்றாலும் இங்கே தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் இங்கே இருக்கும் சனீஸ்வர பகவானின் அதிசயமான சக்தி காரணமாக. இந்த கோயிலின் மிகவும் விசேஷமான விஷயம் என்னவென்றால், இங்கே இருக்கும் சனி பகவானின் சிலை ஒரு கருப்பு கல் வடிவில் திறந்த வெளியில் இருக்கிறது. மற்ற கோயில்களைப் போல கோபுரமில்லை, பெரிய சன்னதி இல்லை. ஆனால் ஒரு உயரமான மேடையில் சனி பகவான் நேராக வானத்தை நோக்கி இருப்பது இந்த கோயிலின் மிகப்பெரிய தனித்துவம். இங்கே வரும் பக்தர்கள் எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து சனி பகவானை மிகுந்த பக்தியுடன் வழிபடுவார்கள். பலர் நம்புவதுபடி சனி தோஷம், வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள், வேலை பிரச்சனைகள், கடன் சுமைகள் இவற்றிலிருந்து விடுபட மக்கள் இங்கே வந்து மனதார பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்போது நான் சொல்லப்போகும் விஷயம் இந்த கிராமத்தின் மிகவும் ஆச்சரியமான விஷயம். இந்த கிராமத்தில் பல வீடுகளுக்கு கதவுகள் கூட இல்லை. ஆம் நண்பர்களே, கதவு இல்லாமல் வீடுகள் இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த கிராம மக்கள் அனைவரும் ஒரு ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சனி பகவான் இந்த கிராமத்தை காப்பாற்றுகிறார் என்று. யாராவது திருட முயன்றாலும், தவறு செய்ய முயன்றாலும் சனி பகவான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் இங்கே பல வீடுகளில் கதவு இல்லாமல் கூட மக்கள் அமைதியாக வாழ்கிறார்கள். இந்த கோயிலின் வரலாற்றைப் பற்றி ஒரு பழமையான புராணக் கதை சொல்லப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய கருப்புக்கல் ஒரு வெள்ளப்பெருக்கில் இந்த கிராமத்துக்கு வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு மனிதர் அந்த கல்லை ஒரு குச்சியால் தொட்டபோது அதிலிருந்து இரத்தம் வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது சனி பகவான் கனவில் தோன்றி, இந்த கல்லை இங்கே வைத்து என்னை வழிபடுங்கள் என்று கூறியதாக நம்பப்படுகிறது. அதன் பிறகு அந்த கல் சனி பகவானாக வழிபடப்படுகிறது. இன்று இந்த இடம் உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்களின் ஆன்மீக மையமாக மாறியிருக்கிறது. நான் இங்கே வந்தபோது ஒரு விஷயம் உண்மையிலேயே எனக்கு மிகவும் உணர்ந்தது. இங்கே ஒரு அமைதியான ஆன்மீக சூழல் இருக்கும். பக்தர்கள் அனைவரும் மிகுந்த நம்பிக்கையுடன் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த ஆன்மீக உணர்வு உண்மையிலேயே வித்தியாசமான அனுபவம். நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு வருகிறீர்கள் என்றால் இந்த சனி ஷிங்னாபூர் கோயிலை கண்டிப்பாக ஒருமுறை தரிசனம் செய்யலாம். அது ஒரு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்.